வணக்கம். நெருப்பு தமிழன். கூடுகின்ற கூட்டமெல்லாம் ஓட்டாகவே மாறாது அப்படின்னு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் டார்ச் லைட்டு ஐயா கமல்ஹாசன் சொல்லியிருக்கிறாரு. எனக்கெல்லாம் ரசிகர்கள் எவ்வளவு இருந்தாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளாக வந்தேன், மக்கள் எப்படியெல்லாம் என்னை எதிர்பார்த்தாங்க, எவ்வளவு அரசியல் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் நான் வச்சுருந்து ஒரு பெரிய கட்டமைப்போட கட்சியை உருவாக்கினேன். எனக்கு வராத கூட்டமா? அதெல்லாம் இல்லைங்க, யாருக்கும் இல்லைங்க. கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறாது. அப்போது கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னா அப்போ எம்ஜிஆருக்கு கூடின கூட்டம் ஓட்டாக மாறலையா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கூடிய கூட்டம் ஓட்டாக மாறலையா? கலைஞர் கருணாநிதிக்கு கூடிய கூட்டம் ஓட்டாக மாறலையா? இன்றைக்கி முக ஸ்டாலினுக்கு கூடிய கூட்டம் ஓட்டாக மாறலையா? அவங்களாம் யார்? ஆடா மாடா, இல்லை பன்னியா, இல்லை கரடியா, புலியா, சிங்கமா? அவங்களாம் மக்கள் இல்லையா? அதனையா கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னா என்ன விஜய் என்ன டார்ச் அடித்து விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரா? திமுகவுக்கு டார்ச் அடித்து விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரா விஜயை பற்றி பேசுவதற்கு முதல்ல ஐயா கமல்ஹாசனுக்கு என்ன அருகதை இருக்குது? கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை தன்னுடைய கட்டமைப்பில் கூட வைத்துக்கொள்வதற்கு ஒரு திராணி கிடையாத ஒரு கமல்ஹாசன். அவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த கட்சியில். அவ்வளவு பேரும் பின்னங்காலி பெடரி அடிக்க ஓடுனாங்க. இன்றைக்கி இவர் அவருக்கு ஒரு எம்பி வேணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கட்சியை அடமான வச்சுவிட்டு அதற்கப்புறம் கட்சியை ஆரம்பிச்சுவிட்டு பூரா சினிமாவில் போய் சுற்றி தெரிஞ்ச பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்திவிட்டு எல்லா அணியாக அட்டலியும் பண்ணிவிட்டு கடைசியில் போய் திமுகவுக்கு டார்ச் அடிச்சுவிட்டு இப்போ சொல்கிறாப்புல கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு. கமல்ஹாசனுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் கமல்ஹாசனுடைய ரசிகர்கள் யாரும் கமல்ஹாசனை ஒரு முதலமைச்சராகவோ அல்லது ஒரு பிரதமராகவோ அல்லது ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ பார்க்குறதுக்கு எவனுக்குமே கமல்ஹாசனை தோணலை அந்த ரசிகனுக்கு. ஆனால் விஜயினுடைய ரசிகன் ஒவ்வொருவனும் விஜயை முதல்வராக பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். அதே போல் எம்ஜிஆருடைய ரசிகனாக இருந்தவன் 1972க்கு பிறகு எம்ஜிஆரை முதலமைச்சராக வைத்து பார்க்க வேண்டும் என்று நினைச்சான். அதனால தான் எம்ஜிஆர் முதலமைச்சரானார். எம்ஜிஆர் ஒன்றும் பெரிய இந்த உலகத்தில் இல்லாத எம்ஜிஆர்னா ஒரு 10-15 கையா, 10-15 கண்ணா? எம்ஜிஆரும் விஜய் மாதிரி ஒரு மனுஷன் தானேங்க. எம்ஜிஆர் இன்றைய காலங்களில் விஜய் அளவிற்கு இவ்வளவு பெரிய சம்பளத்தை வாங்கி இப்படி ஒரு புகழின் உச்சிக்கு இவ்வளவு கூட்டத்தில் இருந்துருந்தாருன்னா எம்ஜிஆரே விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவார். அதனால் இங்கே நீங்கள் சும்மா முட்டு கொடுக்குறது இதெல்லாம் வேண்டாம். கமல்ஹாசன் பேசுவதற்கு தகுதி இல்லை.